அவர்களுக்கு கடந்த 8 நாட்களாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நாங்கள் இங்கு அறிவித்திருந்தோம். கிரஷர் உரிமையாளர்களும் லாரி உரிமையாளர்களும் ஒன்றாக செயல்படும் என்ற கோரிக்கையை தலைவர் சம்பங்கி அவர்களிடமும் மது அவர்களிடமும் உப தலைவர் வைத்திருந்தோம். அவர்களிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே ஒப்பந்தத்தை இப்பொழுது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இல்லை. காலதாமதம் கால அவகாசம் வேண்டும் என்றார்கள். உடனடியாக லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். இன்று ஒரு மகத்துவமான தீர்மானத்தை, ஒரு டன்னுக்கு 80 ரூபாய் அனைத்து மெட்டீரியல்கள் மீதும் எப்படி என்று பேச்சுவார்த்தை நடத்தினோமோ அதுபோல அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதே போல இறக்கும் இடங்களில் எந்தவித காரணத்தை கொண்டும் நாங்கள் கொடுக்கும் ரேட்டை விட குறைவாக விழுவதில்லை என்ற கருத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒசூர் லாரி உரிமையாளர்கள், அவர்களிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். எனவே ஒசூர் லாரி உரிமையாளர்கள் சிறிய வண்டிகள் அங்கு இருக்கின்றன, அது பற்றி அவர்களுக்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அப்படி அதன்படி முடிவு செய்திருக்கிறோம் என்று தலைவர் சம்பங்கி அவர்களும் மது அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் இன்றிலிருந்து அன்ற காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம், மகிழ்ச்சியுடன் வாபஸ் பெறுகிறோம். ஏனென்றால் ஜல்லி உரிமையாளர்கள் இல்லை என்றால் லாரி உரிமையாளர் இல்லை, லாரி உரிமையாளர்கள் இல்லை என்றால் ஜல்லி உரிமையாளர் இல்லை என்ற நிலைப்பாடு எங்களிடம் இருந்தது. அந்த ஒற்றுமையின் காரணமாக தலைவர் அவர்களுக்கு குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக நான் பார்க்காத ஒரு தலைவர் சம்பங்கண்ணாவை பார்த்திருக்கிறேன். ஒரு சரியான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும், லாரி உரிமையாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பலமுறை அவர் அறிவுறுத்தியிருக்கிறார், ஒரு ஜல்லி சங்கத்தின் உரிமையாளராக இருந்தாலும். எனவே நாங்கள் இன்றிருந்து அந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம். அதே போல ஒசூர் லாரி உரிமையாளர்களிடம் குறிப்பாக சம்பங்கி அவர்களும் மது அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். என இன்று இருந்து வழக்கம் போல லாரிகள் இயங்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல எல்லாமே பொதுவாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அவர் பேசுறாரு இப்ப எல்லாம் கர்நாடகத்துல எங்க இருக்கு, எல்லாம் கம்ப்ளீட் அங்கிருந்தான் கொண்டு வரும். அதே போல அரசு அதிகாரிகள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநிலத்துக்கு இடையே போக்குவரத்து ஆணையர் படி அங்கிருக்கின்ற கல் குவாரிகள் வேலை செய்பவர்களாகட்டும் இங்கிருப்பவர்களாகட்டும் ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்துக்கு கனிம வளம் எடுத்து செல்லலாம் என்று மத்திய அரசாங்கத்தின் விதிமுறைகள் இருக்கிறது. இந்த நேரத்திலே தயவு செய்து அதிகாரிகள் ஆங்காங்கே எங்களுக்கு லாரி உரிமையாளர்களுக்காகட்டும் ஜல்லி உரிமையாளர்களுக்காகட்டும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்திய நாட்டில் இருப்பதன் காரணமாக மாநிலம் என்று வேறுபட்டு பேசக்கூடாது என்றும் இந்த நேரத்தில் நான் அறிவுறுத்தி இருக்கிறேன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மெட்ரோவின் செயல்பாடுகள் இல்லை என்றால் ஒசூரில் இருந்து மக்கள் சென்று வருவதற்கு தாமதமாகிவிடுகிறது. இது போல பல வேலைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து மாநிலத்தில் இருப்பவர்களும் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே அரசு அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திலிருந்து கனிம வளங்கள் இந்தியா அனைத்து இடங்களிலும் தேவைப்படுகிறது. அங்கு 30,000 டன் வேண்டும் என்றால் இங்கு 30,000 டன் தேவைப்படுகிறது. எனவே இல்லாத இடத்திலிருந்து கொண்டு வருவதுதான் இது. சென்ட்ரல் மோட்டார் ஆக்ட் பிரகாரமாகட்டும் சென்ட்ரல் மைன்ஸ் ஆக்ட் பிரகாரமாகட்டும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அனைத்து பொருளும் வரலாம். குறிப்பாக நாங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தே கல்குவாரி எடுத்து வருகிறோம், ஆந்திர மாநிலத்திலிருந்தே கர்நாடகத்துக்கு கொண்டு வருகிறோம், கேரள மாநிலத்துக்கு இங்கிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். இது போல பல பொருட்கள் பல இடங்களில் விளைவுகள் ஆகட்டும் அனைத்தும் பல இடங்களில், குறிப்பாக ரப்பர், கேரளாவில் ரப்பர் இல்லை என்றால் எப்படி இயங்க முடியும்? எனவே இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்று அவர்கள் சொல்ல முடியாது. எனவே இதையெல்லாம் அதிகாரிகள் மனதில் எடுத்துக்கொண்டு தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளாகட்டும் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி ஆகட்டும் எங்கும் எங்களுடைய வாகனங்களை நிறுத்தி தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று நான் தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் இன்னொரு மாபெரும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கும் என்றும் நான் எச்சரிக்கிறேன். எனவே
இங்கிருப்பவர்கள் அங்கிருக்கிறார்கள், அங்கிருப்பவர்கள் இங்கிருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அனைத்து லாரி உரிமையாளர்களும், அனைத்து ஜல்லி உரிமையாளர்களும், அனைத்து அரசு அதிகாரிகளையும், ஆட்சியர் அவர்களையும் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜி.ஆர். சண்முகப்பா, சேர்மன், ஆல் இந்தியா மோட்டார் ஸ்போர்ட் காங்கிரஸ். கர்நாடகாவில இருந்து காவிரியில தண்ணி விட மாட்டேன்ட்டு அவங்க கண்டிப்பா ஒரு போராட்டம் நடத்துறாங்க. உள்ள நமக்கு லாரியில எல்லாமே அந்த டைம்ல நிறுத்துறாங்க. ஆனா கனிம வளங்களை தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாவுக்கு நாங்க தாராளமா கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றதுல கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா நீங்க இல்ல. எல்லாம் கர்நாடகாவுக்கு குவாரிங்களை கனிம வளத்தை எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க கிட்ட கனிம வளங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு கனிம வளங்கள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சு அதை தந்து கர்நாடகாவுக்கு விற்கிறதுக்கு லாரி உரிமையாளர்களும் குவாரி உரிமையாளர்களும் நீங்க பாடுபட்டு இருக்கீங்க அப்படி பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த பாலிடிக்ஸில் நாங்கள் ஈடுபடுவதில்லை. காரணம் என்னவென்றால் எங்களுடைய இயக்கம் நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அனைத்து கட்சிகளுடைய காலணிகளை எல்லாம் வெளியே விட்டுதான் இங்கு வர வேண்டும். நான் பிஜேபியில் இருப்பேன், இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பார், காங்கிரஸில் இருப்பார். அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இங்கு இருக்கின்றது. எனவே இதுவரையில் கடந்த 86 ஆண்டுகளாக கட்சி என்பதை நாங்கள் இங்கு கொண்டு வரவில்லை. காவிரி இஷ்யூ போராடும் போது அந்தந்த மாநில மக்கள் போராடுகிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. கனிமவளங்கள் அங்குதான் கொண்டு வருகிறது என்றால் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4000 லோடு மைஸ் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதை தடை செய்ய முடியுமா? எனவே தயவு செய்து பத்திரிகையாளர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். எனவே இங்கிருந்து அங்கு செல்லலாம், அங்கிருந்து இன்று செல்லலாம். அனைத்து பொருட்களும் அனைத்து மாநிலங்களும் கிடைப்பதில்லை. எனவே உணவே இருப்பதில்லை. ஒரு சில நேரத்தில், ஒரு சில காலகட்டத்திலே கர்நாடகத்தில் உடைய மைஸ் மக்காச்சோளமுடைய உற்பத்தி மிக அபரிதமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தமிழகத்திலே நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்லாரியில் இருக்கின்ற கனிம வளம் ஐரன் ஓர் இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற ஃபேக்டரி அனைத்தும் நின்றுவிடும். எனவே இதையெல்லாம் தயவு செய்து பெரிதுபடுத்தாமல் இந்த இயக்கத்திலே தமிழக லாரி உரிமையாளர்கள் அதிகமான எண்ணெய் இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றாக குறிப்பிடுகிறேன். 1,50,000 வாகனங்கள் தமிழகத்தை சேர்ந்த வாகனங்கள் கர்நாடகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எந்த அரசியல்வாதிகளாகட்டும் யாரும் ஆகட்டும், இங்கிருந்து அமைச்சராகட்டும் யாரும் இது போல கருத்து வேறுபாடு இல்லை. நாங்கள் எல்லாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா 1000 லாரிகள்ல டெய்லி லட்சக்கணக்கான கனிமவளங்கள் போலி பாஸ் மூலமா, அதாவது ஒரு பாஸ் வாங்கிட்டு மறுபடியும் அதை திருத்தி அதையே எடுத்துக்கிட்டு லாரிகள்ல கடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கடந்த 2 நாளைக்கு இதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. காரணம் என்னவென்றால் அது அரசு அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதில் பல பேர் பல சொல்லலாம். யுவராஜ் ஒன்று சொல்லலாம், நான் ஒன்று சொல்லலாம், எல்லாம் கருத்து வேறு எது வேணும். அவங்களுடைய கருத்தை தெரிவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அது தவறா சரியா என்று அரசு அதிகாரிகள் ஆலோசிக்க வேண்டும். பல கோடி ரூபாய் இதன் விளைவாக தமிழக அரசுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இதை அரசியலாக்க வேண்டும் என்று தாமும் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் இல்ல சார், போலியா அவங்க கடத்துறாங்க. ஒரே ஒரு பாஸ் வச்சுக்கிட்டு நிறைய லாரியில அதை அதிகாரிகள் தடுத்து நடத்துறாங்க. அதை தடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அவங்க கிட்ட வேண்டுகோள் கொடுக்குறீங்க. இல்ல அந்த வேண்டுகோளை கொடுக்கல. அரசு அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்துக்கிட்டு எங்க வேலை இல்லையே. பிடிக்கக்கூடியது கூட கடத்தப்படுகிறது பிடிக்கிறது இல்ல. கனிமவளத்துறை அதிகாரிகள் உரிய அனுமதி சீட்டு இருக்கிறது இல்லைன்னு பிடிக்கிறாங்க. இப்போ அனுமதி சீட்டு இல்ல அப்படின்ற சப்ஜெக்ட் வந்த உடனே அதனுடைய அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். நான் தவறு என்று சொல்லவில்லை. இருப்பினும் அது போல எதுவும் இதுவரை நடந்ததாக எங்கள் நாட்டுக்கு வரல. எந்த லாரி உரிமையாளரும், எந்த கனிமவளம் தயாரிக்கிற எல்லா ஜல்லி கிரஷர் ஓனரும் பர்மிட் இல்லாம எந்த வண்டி அனுப்புறதில்லாங்க. இல்ல சார், அதுல அவங்க ஒரு பர்மிட் வச்சுக்கிட்டு பல லாரிகளை ஓட்டுறாங்க. அது இல்ல, ஒண்ணு கூட அது சரித்திரத்திலே இல்ல. அது மாதிரி ஒரு வாகனம் கூட இதுவரை சென்றவில்லை. சென்றதாக குறிப்பிட்டிருந்தால் எந்த வாகனத்தை அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள் என்று அறிவிக்கும் என்று தாமும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த போலி ஆவணங்களை வைத்துக் கொண்டு எந்த லாரி உரிமையாளர்களும் ஜல்லி உரிமையாளர்களும் கடத்தவில்லை. அப்படி ஏதாவது இருந்தால் அரசாங்கத்திற்கு எடுத்து செல்லட்டும். இப்ப சொல்லிருக்காரு அவரு. சார் ஆமா சார், இப்ப அதர் ஸ்டேட்டுக்கு போனோம்னா கிரீன் ஃபண்ட் நம்ம 45%, 55% கிரீன் ஃபண்ட் கட்டி தான் நம்ம அதர் ஸ்டேட் கொண்டு போறோம். அதே நம்ம தமிழ்நாட்டுக்கான 10% கிரீன் ஃபண்ட் கட்டினா போதும்.
அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த நம்ம வந்து 45% வந்து அதர் ஸ்டேட் போகிறதுக்கு 10% சேர்த்து 55% பர் டன்னுக்கு நம்ம கொடுத்து தான் அதர் ஸ்டேட் கொண்டு போகிறோம். நீங்கள் அதர் ஸ்டேட் போகக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, கோர்ட் ஆர்டரே இருக்குது. நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் மினரல்ஸ் கொண்டு போகலாம், அங்கிருந்து மினரல்ஸ் இங்கே கொண்டு வரலாம். சென்ட்ரல் அது அதோட ஆக்ட் இருக்கு. நீங்க அதோட ராயல்ட்டி இது இருக்கு. கிரீன் டேக்ஸ் வந்து கம்பல்சரி கிரீன் டேக்ஸ் கட்டி தான் நம்ம முறையாக எடுத்துட்டு போறோம். நம்ம அந்த இதுக்கு கம்பல்சரியா கர்நாடகாவுக்கு போகுது கிரீன் டேக்ஸ் கட்டி தான் போகுது. இது பொய்யான ஒரு தகவல். இது இந்த மாதிரி தகவல் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுத்தா எல்லாரும் நல்லதுன்னு அரசியல் கேட்டுக்கொள்ளும். கவர்மெண்ட் என்ன கோரிக்கை? அத்திப்பல்ல மசோதா வாபஸ் வாங்கியிருக்காங்க, நாங்க வாபஸ் வாங்கலாம், போராட்டம் தொடரும் சொல்லியிருக்காங்க. இது மாறுபட்ட கருத்தா இருக்கு. இது வந்து ஒசூரு அத்திபெல்லி எல்லா லாரி அசோசியேஷன் கிட்ட நேற்று நின்று பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு சுமூகம் முடிச்சிருக்கு. அவங்க ப்ராப்ளமும் நாங்கள் கிளியர் பண்றோம்னு சொல்லியிருக்கு. அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து நாளையிலிருந்து ஸ்ட்ரைக் வந்து இன்னினோட முடிவு பண்ணி நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி எல்லாமே கனிமங்கள் அனைத்து இந்தியாவிலும் கனிவளங்கள் தேவைப்படுகிறது. எங்கு குறைபாடு இருக்கிறதோ அங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. குறிப்பாக பல்லாரியிலிருந்து ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான ஐரன் ஓர் வெளிமாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது, வெளிநாட்டிற்கும் சென்று கொண்டிருக்கிறது. அதை நன்றாக உற்று நாம் கவனிக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் தயவு செய்து அவர்கள் இந்த லாரி உரிமையாளர்களுக்கோ ஜல்லி கிரஷர் உரிமையாளர்களுக்கோ சிறு சிறு பிரச்சனை இருந்தால் அதற்காக அதை தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று நான் அரசு அதிகாரிகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதன் பின்னால் இருக்கிறார்கள். சுமார் 10 லட்சத்திற்கு மேல் தொழிலாளர்கள் கல் உடைக்கும் பணியில் இருக்கிறார்கள். நன்றாக அரசு கவனிக்க வேண்டும். அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது என்டையர் தமிழ்நாட்டில் ஆகட்டும், சவுத் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 1800 வண்டி வெளியே வருது. அந்த 1800 வண்டி தொழிலாளர்களுக்கும் நாங்கள் வேலை கொடுத்துட்டு. இந்த நேரத்தில் அரசு அதிகாரிகள் அடிக்கடி தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று மாத்திரம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க வந்து டன்னேஜ் எவ்வளவு அவ்வளவுதான் போட்டு அனுப்பலாம். நீங்க அதிக டன்னேஜ் அனுப்பிச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது கேட்கறாரு தானே? இல்ல, அவங்க கேட்கட்டும், நான் வேணும்னு சொல்ல. அரசுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் தவறு செய்தால் அவர்கள் தட்டி கேட்பதற்கு அவர்கள் உரிமை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. கனிவளங்கள் என்னவென்றால் ஒவ்வொரு இடத்திலும் அதனுடைய எடை மாறுபடுகிறது. சூளகிரியிலே 1 டன் எடை இருந்தால் அதே நாங்கள் டேக்கலில் எடுத்தால் அது 600 kg தான் வருகிறது. எனவே கனிம வளங்கள் இடத்திற்கு இடம் வேறுபட்டு இருக்கிறது. இது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும். அதே போல பார்டர் 3-4 இடங்கள் நாங்கள் எதற்காக செய்கிறோம்? நாங்கள் திருடர்களா? சிறிய சிறிய வீடு கட்டுபவர்களுடைய கவனம் என்ன ஆக வேண்டும்? 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன விலை இருந்தது? அதே 360 ரூபாய் இன்றும் இருக்கிறது, 400 ரூபாய் இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா விலைவாசியும் ஏறிவிட்டது. WP பிரகாரம் அனைத்து தொழிலாளர்கள் நலனை உறுதிப்படுத்தி ஏற்றி விட்டார்கள். ஆனால் அதே விலைக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருப்பது இந்தியாவிலேயே இந்த ஜல்லி ஒன்றுதான் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதிகமான குவாரிகள் இருக்கிறது, அதிகமான இடங்கள் இருக்கிறது. தேவையான அளவு அங்க வசதி இருப்பதன் காரணமாக தான் இந்த கனிமவளங்கள் அதை மாநிலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை நன்றாக நீங்கள் கணித்து தர வேண்டும். இங்க இருக்கின்ற ஜல்லியை விடுவதில்லை என்றால் நாளை பல்லாரிலிருந்து அவங்க வைரனூரை விடுவாங்களா? ஆகையால் தயவு செய்து இதை அரசியலாக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ಒಟ್ಲ ಅನ್ನ ಧೂಳು ಕಲ್ತಾರು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್